ஜனநாயகன் படத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸாமினிங் கமிட்டி வந்து நீங்கள் சினி போர்ட்டலில் அப்லோட் பண்ண 7 நாளுக்குள்ளே படம் பார்க்குறாங்க. 7 நாளில் படம் பார்த்துட்டு அது சம்மந்தமான அக்னாலஜ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ கோர்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு மெயில் வந்துருச்சு, அப்ரூவ் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, அப்ரூவ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஜனநாயகம். அது அக்னாலஜ்மெண்ட். உங்கள் படங்கள் பார்க்கப்பட்டது 16+ வந்து வித் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு வில்லனுக்கு ராணுவம் வந்து பாதுகாப்பு தரதுன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் தானே அது. இந்த 2 சீனும் இந்த ராணுவ எக்ஸ்பர்ட்டில் சில விஷயம்லாம் இதில் டீஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை இந்த காட்சியை எடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 14 கட்டு இருக்குல்ல, கூட 2 எக்ஸ்ட்ரா கட் ஆகி படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஒன்றுமே கிடையாது. பராசக்தி அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு, கூலி எப்படி தான் ரிலீஸ் ஆச்சு, தக்லைஃப் எப்படி தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு படத்தை நீங்கள் வந்து சென்சார் பண்ணாமல் ரிலீஸிங் டேட் கொடுத்தா சட்டப்படி குற்றம். போர்டுவில் போயிட்டு இது ஜனநாயகன் படம் உடனே வந்து எல்லோரும் வேலை செய்யலாம், அப்படிலாம் போர்டு வேலை செய்யாது. அவனுக்கு ஜனநாயக படமும் ஒன்று தான், சாதாரண படமும் ஒன்று தான். நான் ஆணையிட்டாலே எம்ஜிஆர் சாட்டையில் அடிக்கிறார், அதே காட்சியை ஜனநாயகத்தில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நான் 3 பேர் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து அதை வந்து மரமனதாக வந்து யோசிக்கிறார் இதை சைன் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரோட அப்ரூவல் தேவைன்றது கட்டாயம். அவரோட கையில் தந்தால் தான் அப்ரூவ் ஆகும். படத்தை 4 வருஷமாக எடுக்கிறீங்க, சங்கர் படம்லாம் 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கிறீங்க. சென்சார் மட்டும் கொடுத்தா உடனே சென்சார் வரணும் எப்படி பண்ணுவாங்க? டே 1 அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் ஆகி ஃபஸ்ட்டு சீனில் வரும் பாருங்க, யூ சர்டிஃபிகேட் யூஏ 16+ன்னு. அப்போ தான் யார் படம் பார்த்தாங்கன்னே நமக்கு தெரியும். யார் புகார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி ஒரு படம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த படம் அப்ரூவ் ஆகி சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகி சாப்பா குத்தி பச்சை இங்கில் சைன் பண்ணி வெளியே வந்தால் தான் அது அப்ரூவ். அமரம் படம் எடுக்கிறப்ப இராணுவத்தில் பணியாற்றி ஒரு மேஜரே கூட வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க ஃபுல்லாக. அந்த படம் சென்சாருக்கு வர்றதுக்கு முன்னாடி இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் ஃபஸ்ட்டு படத்தை போட்டு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் அப்ரூவ் தராரு. அவரோட டீம் அப்ரூவ் பண்ண பிறகு தான் சென்சாருக்கு வருது. நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தில் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைஞ்சு வந்து செயல்பட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் அரசியல் சார்ந்த சினிமாக்கள் வருது, சில இடங்களில் சினிமாலேருந்து அரசியலுக்கு நிறைய பேர் வராங்க. அப்படி ஜனநாயகன் படத்தோட ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த பல சாயங்கள் பூசப்படுது. குறிப்பாக சிபிஎஃப்சி சார்ந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. அது குறித்து விவாதிக்க சினிமா தயாரிப்பாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, இப்போ ஜனநாயகன் படத்தில் என்ன பிரச்சனை, சிபிஎஃப்சி என்னென்ன விஷயம்லாம் சொல்லுது, நார்மலாக இந்த சிபிஎஃப்சி எப்படி செயல்படுது? ஜனநாயகன் படத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து சென்சார் போர்டு கிடையாது. நிறைய பேர் இங்கே சென்சார் மென்ஷன் பண்ணுறாங்க. படசு தான் அது பேர் சென்சார் போர்டு. சென்சார் போர்டுனா கத்திரிக்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் ஒரு படம் எடுத்து தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தயார் பண்ண படம் எந்த கேட்டகரியில் வந்துருந்தது அவங்க வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஏ கேட்டகரியில் வருதா, யூ கேட்டகரியில் வருதா, யூஏ 7+ல் வருதா, யூஏ 13+ல் வருதா, யூஏ 16+ல் வருதான்னு சொல்லி கேட்டகரி பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப வல்கரான ஒரு சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்றப்ப U16+ கொடுப்பாங்க. ஒரு வன்முறை காட்சியில் அதிகமாக 16+ கொடுக்குறப்ப சில கட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த கட்ஸு சொல்கிறதுக்கும் அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்கிறதுக்கும் சினிமா ஃபோட்டோகிராஃபி ஆக்ட் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குது. யாராலையும் எங்கேயும் எந்த பவரையும் யூஸ் பண்ண முடியாது. அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட பவர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை நீங்கள் வந்து சென்சாரில் போயிட்டு நீங்கள் போய் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் கொடுத்து சென்சார் பண்ணணும் அப்படின்னா சினி போர்ட்டல்னு ஒரு சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் படத்தை அப்லோட் பண்ணணும், அவங்க அப்ளை பண்ணணும். அதை வந்து இவர் பார்ப்பார், ஆர்ஓ பார்ப்பார். ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்கு பார்த்துட்டு அதை எக்ஸாமிங் கமிட்டிக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார். எக்ஸாமிங் கமிட்டின்றது 5 பேர் கொண்ட குழு, 2 பெண்கள் 2 ஆண்கள், ஒரு ஆர்ஓ, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூட ஆர்ஓ ஒருத்தர் படம் பார்ப்பாங்க. 5 பேர் படம் பார்ப்பாங்க. பெரும்பான்மையாக 4 பேர் சொல்கிறத ஏற்றுப்பாங்க. பெரும்பான்மையாக 4 பேர் வந்து இப்போ யூஏ தான் கொடுக்கணும், 16+ தான் கொடுக்கணும், ஒருத்தர் யூஏ 7+ கொடுக்கணும், ஒருத்தர் யூஏ வந்து இல்லை சார் இது வந்து யூஏ கொடுக்கலாம், எது கட்டு வேணாம் அப்படின்னு கூட. ஆமாம், அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஃபஸ்ட்டு. ஆனால் சப்ஜெக்ட் டு எல்லாமே வித் மாடிஃபிகேஷன் கீழே ஒரு மென்ஷன் இருப்பாங்க. யூஏ 16+ வித் மாடிஃபிகேஷன்னா நாங்களாம் என்ன சொல்கிறோமோ கட்ஸ்லாம் அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான கட்டமைப்பு இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் உள்ள போகலாம். இப்போ அந்த அவங்க சொல்கிற கட்டு மாடிஃபிகேஷனாக பண்ணிட்டாங்கன்னா யூஏ 16 கொடுத்துருவாங்க. மாடிஃபிகேஷனில் தான் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட். இப்போ எங்கள் எல்லாம் கோர்ட்லாம் சொல்கிறாங்க பாரு, ஃபார்ம் 8 படி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு இதை முன் வைக்கிறாங்க பாருங்கள். 16+ வித் மாடிஃபிகேஷன் கொடுத்துட்டா மாடிஃபிகேஷனில் சில இதில் தான் இருக்கும். ஒரு பாட்டு வல்கராக இருக்கும், ஒரு சீன ஆபாசமாக இருக்கும், ஒன்று வந்து மதத்தை தொடுற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ஓவரான ரத்தம் தெரிக்கிற காட்சிகளாக இருக்கும். இப்படி பல சிலது வந்து இந்தியன் இறையாண்மைக்கு எதிராக இருக்கும். சில பேர் வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கும். இப்போ ஒரு படம் நீங்கள் நல்லா எடுத்துருப்பீங்க யூக்கு ஏற்ற மாதிரி. யூஏல நீங்கள் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு கொலையை பார்த்துட்டு
அந்த பொண்ணு வந்து கரெக்டாக தான் கொலை பண்ணியிருக்கு, அது வந்து அந்த பொண்ணு கொலை பண்ணது கரெக்டு, ஆனால் சட்டத்தின் படியில் அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடாது, உடனே போய் இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் உன்னை பார்த்த மாதிரி, நான் உன்னை கொலையை பார்த்த மாதிரி இல்லைம்மா, நீனும் கொலையை பண்ண மாதிரி நினச்சிக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லி காப்பாற்ற வைக்கிறாங்களா, அதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. நீங்கள் இப்போ ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும். ஸோ ஒரு பொண்ணுன்னு நினச்சி அவர் விட்டுட்டாரு அப்படின்ற ஆடியன்ஸ் ஏற்றுப்பான். ஆனால் சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட் படி அது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாக்கு புறம்பா இருக்குன்னா அது US 16+ தான். எத்திக்கல் விசஸ் மாரல் வேல்யூஸ். மாரல் வேல்யூ, ஆமாம். அது எத்திக்கல் வித்தியாஸ் தான். எல்லாத்துக்குமே எத்திக்கல்ஸ் நாலேஜும் வேணும், எத்திக்கலான ஒரு தீர்வும் வேணும். அது இல்லைனா அது போயிடும். இப்போ நீங்கள் சில பேர் நினைப்பாங்க நாங்கள் கரெக்டாக எடுத்துட்டோம் படம், எந்த ஆபாச சிட்டங்கள் இல்லை, சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் இல்லை, மது காட்சிகள் இல்லை, ஒரு ஆபாச சொற்கள் இல்லை, எல்லாம் க்ளீனாக எடுத்திருக்கோம், செக்ஸியான சீன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் இந்த மாரலில் வந்து கூட மாட்டுவானுங்க. அது தெரியாது சில பேருக்கு. போலீஸ்காரங்க தப்பாக காட்டக்கூடாது, அது வந்து ஒரு லாவை நீங்கள் மீறுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸாமினிங் கமிட்டி வந்து நீங்கள் சினி போர்ட்டலில் அப்லோட் பண்ண 7 நாளுக்குள்ளே படம் பார்க்குறாங்க. 7 நாளில் படம் பார்த்துட்டு அது சம்மந்தமான அக்னாலஜ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ கோர்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மெயில் வந்துருச்சு, அப்ரூவ் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, அப்ரூவ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஜனநாயகம். அது அக்னாலஜ்மெண்ட். உங்கள் படங்கள் பார்க்கப்பட்டது 16+ வந்து வித் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்போ ஒரு இதில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணால் உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க, அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கேட்பீங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு, இவ்வளோ நாள் ஆச்சுன்றப்ப இந்த டைம் கோடில் கொடுப்பாங்க. 7 நாளுக்குள்ளே இது ஆயிருக்குங்க, உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த படத்தில் நான் 3 பேர் அப்ரூவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து அதை வந்து அரைமனதாக வந்து யோசிக்கிறார் இதை சைன் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரோட அப்ரூவல் தேவைன்றது கட்டாயம், அவரோட கையில் தந்தால் தான் அப்ரூவ் ஆகும். அவர் வந்து இன்னும் தனிப்பட்ட முறையில் RO ரீஜனல் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, சார் இந்த காட்சிகள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இது நீங்கள் ரீலுக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை அவர் கன்சிடர் பண்ணணும். ரூல் அது. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, 3 பேர் சொல்லிட்டாங்களே, யூஏ போட்டு கையில் கொடுக்க முடியாது. அவர் கன்சிடர் பண்ணுறாரு. என்னென்ன அவர் கன்சிடர் பண்ணுற அளவுக்குனா அவர் நீங்கள் சொல்கிற புகார் வந்து அவர் கன்வின்ஸ் ஆகணும். நீங்கள் சும்மா ஏதோ ஒரு காமெடியான ஒரு புகார் சொன்னால் போய் வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நான் ஒரு IAS கேடரில் உட்காந்துருக்கேன், நீங்கள் ஒரு புகார் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா அந்த புகாரை நான் கன்வின்ஸ் ஆகணும். ஓ இது கரெக்டாக தான் இவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் இஷ்டத்துக்கு சார் இது மாற்றுங்க, இது என்னுடைய மதத்துக்கு இது மாதிரி இருக்குது, மற்ற மதத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இதை மாற்ற சொல்லுங்கள், அதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் சொல்கிற புகார் வந்து அவர் கன்வின்ஸ் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு, சார் இந்த இடத்துல நெருடலாக இருக்குது, மதம் சம்மந்தப்பட்ட ஒரு இது நெருடலாக இருக்குது, சார் இந்த இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் நிறைய அது வந்து சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நெருடலாக இருக்குது அப்படின்றப்ப தான் RO என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இப்போ படம் பார்க்குற எல்லாமே அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் பார்க்க மாட்டாங்க. ஒரு பேராசிரியர் பார்ப்பாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் பார்ப்பாங்க, அது ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரி பார்ப்பாங்க, பத்திரிகையாளர் பார்ப்பாங்க, திரைப்பட தயாரிப்பாளர் பார்ப்பாங்க, நடிகர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 4 பேரில் என்னென்ன துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து அந்தந்த துறை எக்ஸ்பர்ட் இருக்க மாட்டாங்க. இப்போது இராணுவ சம்மந்தப்பட்ட காட்சி வருது, அதில் ஒரு இராணுவ அமைச்சராக பார்க்க முடியும் உட்காந்து. அப்போ அது எக்ஸ்பர்ட் இல்லைன்றப்ப நீங்கள் சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட்டில் RO வந்து கன்வின்ஸ் ஆகலை, ஆமாம் இதில் ஏதோ ஒன்று இருக்குன்றப்ப அவர் வந்து ஒப்பீனியனுக்கு அனுப்பலாம். அவர் என்ன நினைக்கலாம், இராணுவ சம்மந்தமாக ROவுக்கு இராணுவ சம்மந்தமாக பெரிய எக்ஸ்பர்ட் இருக்க முடியாது. அவர் என்ன நினைப்பார், அப்போ இது இராணுவ சம்மந்தமான ஒரு ஒப்பீனியனுக்கு வாங்கிப்போம், நாளைக்கு எதுனா அப்ஜெக்ட் பண்ணோன்னா அவர் ப்ராப்ளம், அவர் கையெழுத்து போட்டார்னா எல்லாத்துக்கும் அவர் தான் அத்தாரிட்டி பதில் சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒப்பீனியன் அனுப்பலாம் அப்படின்றப்ப கூட நேரடியாக அவர் இராணுவத்துக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சு ஒப்பீனியன் கேட்க முடியாது. அந்த ஒப்பீனியன் அனுப்புகிறோன்ற பர்மிஷன் யார் தரணும், தயாரிப்பாளர் கொடுக்கும். தயாரிப்பாளருக்கு அதுதான் மெயில் அனுப்புகிறாங்க, ரிவைசிங் கமிட்டி நாங்கள் போடுறோம். ரிவைசிங் கமிட்டியில் அந்த இராணுவ சம்மந்தப்பட்ட, ஏன்னா ஒரு படத்தை கமிட்டி மெம்பர் இல்லாமல் யாருமே பார்க்க முடியாது, நான் மெம்பர்ஸ் பார்க்க முடியாது, ரூல் அது. அப்போ அது பர்மிஷன் கொடுக்குறாங்க. பண்ணால் எக்ஸ்பர்ட்டை ஒப்பீனியன் கேட்பாங்க, இது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு ஓகே பண்ணிட்டு இந்த மதக்கலவரை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 2 சீனும் இந்த இராணுவ எக்ஸ்பர்ட்டில் சில விஷயம்லாம் இதில் டீஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை இந்த காட்சியை எடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 14 கட்டு இருக்குல்ல, கூட 2 எக்ஸ்ட்ரா கட் ஆகி படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஒன்றுமே கிடையாது. பராசக்தி அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு, கூலி அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு, தக்லைஃப் அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு. கன்வின்ஸ் பண்ணுறதுன்னா அவங்க என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு ரிசர்வ் போச்சு, ரிவைஸ் கமிட்டி போச்சுன்னா அவங்க புதுசாக ஒரு 4 பேர் படம் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி சொன்ன கமிட்டி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க. கமிட்டி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே, உதாரணம் சொல்கிறேன், கமிட்டி வந்து US 16+ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேர் அந்த படத்தை பார்த்துட்டு 4 பேர் ப்ளஸ் RO அந்த படம் பார்த்துட்டு இல்லை இது UA கொடுக்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா அதான் டிசிஷன், மாற்ற முடியாது. இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கிடையாது, இவங்கள சொன்னதை அவங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த கமிட்டி வந்து இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கு, ஓ இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, இது பண்ணலாம், இது வேண்டாம் தேவையில்லை, இது எடுக்க சொல்லுங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கார்டு கட் பண்ணி நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அப்போ ஜனநாயகனை பொறுத்தவரையும் 5 பேர் கொண்ட எக்ஸாமிங் கமிட்டி படம் பார்க்குது, 7 நாளுக்குள்ள ரிசல்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே வருது. ரிவைசிங் கமிட்டிலையும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இவங்க என்ன கோர்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் 24ஆந்தேதியே கொடுத்துட்டாங்க, 27 நாங்கள் 5ஆந்தேதி அப்ளை பண்ணோம், 10ஆந்தேதி ஏதோ டேட்டை சொல்லி அது டேட்டை கொடுத்துட்டாங்கன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டி நீங்கள் போட்டிங்க, ரிவைசிங் கமிட்டி நீங்கள் அப்ரூவல் தரீங்களா தரலான்னு தெரில, அப்ரூவல் தரல, கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. ஆனால் அந்த ரிவைசிங் கமிட்டி நீங்கள் போட்டவுடனே படம் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி ரிவைசிங் கமிட்டி எந்தெந்த படங்கள் இருக்கோ சீனியாரிட்டி படி கியூ படி தான் அது வரும். பாயிண்ட் இங்கே நிறைய பேர் இது புரியல. இப்போ ஏற்கனவே 2 ரிவைசிங் கமிட்டி பெண்டிங் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு தான் இதுக்கு சிஸ்டம் தான் எல்லாமே அலோகேட் பண்ணோம். எல்லாமே கியூ சிஸ்டம் தான் அலோகேட் பண்ணோம். அப்போ ரிவைசிங் கமிட்டி போய் இப்போ நாளைக்கு தான் இந்த படம் பார்க்கணும்னு கட்டாயத்தில் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2 படம் பார்க்க வேண்டியது தான், அந்த 2 படம் பார்த்து 3ஆவது வருவாங்க. கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அவசர வழக்கு அதெல்லாம் பண்ணவே முடியாது. சிஸ்டம் அலோகேட் பண்ணும் உங்களுக்கு. அப்போ 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ராவாயிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப தங்கமானவர். அவர் எப்படி பண்ணுவார்னா, முடிந்த அளவு அந்த படத்தை தேத்தி வெளியே அனுப்ப தான் பார்ப்பார். இது நாள் வரையும் 2021 கிட்ட 5 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். இதுவரை எந்த படத்தையும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு அமிச்சதே கிடையாது. ஒன்றே தான் அமிச்சாங்க. பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்துச்சு, வெற்றிமாறனோட படம். அது வந்து நார்மல் எக்ஸாமினிங் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணுது, ரிவைசிங் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணுது, கோர்ட்டில் போய் மறுபடியும் ஒரு கட்டு போய் ஜட்ஜி உட்காந்து படம் பார்த்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஒரு படத்தை போட்டு குதிரை எடுத்தால் அந்த படம் எப்படி ஓடும், ரைட்டா? அப்போ உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமான உதாரணம் சொன்னால் கூலி படம். ஒரு கேம்பிளிங்கை ப்ளஸ் வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக குடி பார்த்தீங்களா? பவர் ஹவுஸ்னு ஒரு சரக்கு எடுத்து ரஜினி சார் இப்படி குடிப்பார், சிகரெட் ஃபுல்லாக வரும், பழைய காட்சியெலாம் காட்டுவோம், பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அப்போ அந்த ஃபஸ்ட்டு கமிட்டி வந்து அதை ஏற்றுக்கல, எங்களால் பண்ணவே முடியாதுன்றப்ப ரிவைசிங் கமிட்டி போகுது. ரிவைசிங் கமிட்டி போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிங்க எடுத்துட்டீங்க, இதெல்லாம் கட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க ரிவைசிங் கமிட்டியில். அப்போ இந்த கட்டு அந்த கட்டு இந்த கட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் தர முடியும், வாங்கினா வாங்க இல்லை விடுங்கன்றுவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்க, ரிலீஸ் டேட் கொடுத்துட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன ஒத்துப்பீங்க. அவங்க சொன்ன கட்டெல்லாம் கட் பண்ணி சர்டிஃபிகேட்டில் படம் வருது. நீங்கள் அந்த படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் பாருங்கள், 10 பேர் இருக்கும் அதில். எப்போதுமே சென்சார் சர்டிஃபிகேட்டில் 4 பேர், எக்ஸாமிங் கமிட்டி 5 பேர் இருப்பாங்க. எக்ஸாமிங் கமிட்டி கீழே சைன் பண்ணியிருப்பார். கூலி படத்தில் 9லேருந்து 10 பேர் இருக்கும். ஏன்னா யார் அந்த படத்தை பார்த்து எக்ஸாமினர் பண்ணாங்கன்றது அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இந்த படமே கூட ஜனநாயகன் யார் படம் பார்த்தான்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து படம் ரிலீஸ் ஆகி டே 1 அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் ஆகி ஃபஸ்ட்டு சீனில் வரும் பாருங்க, சர்டிஃபிகேட் A16+ன்னு. அப்போ தான் யார் படம் பார்த்தாங்கன்னே நமக்கு தெரியும். யார் புகார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி ஒரு படம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த படம் அப்ரூவ் ஆகி சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகி சாப்பா குத்தி பச்சை இங்கில் சைன் பண்ணி வெளியே வந்தால் தான் அது அப்ரூவ். மற்றதெல்லாம் அக்னாலஜ்மெண்ட்டு. இவங்க சட்டப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா 24 சட்டம் படி இப்போ வந்து பிடி ஆஷா என்ன கொடுத்துருக்காங்க, நீதியரசர் லா 24 படி இந்த படத்தை எக்ஸாமின் பண்ணிட்டீங்க, நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு A16+ தரேன்னு சொல்லிட்டீங்க, அதுவே சொல்லுவோம் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. 25 என்னென்னா அதுக்கு மேலே பெரிய பவர் இருக்குது. அந்த படம் வந்து சர்டிஃபிகேட் ஆகி சீல் ஆகி சாப்பா குத்தி வெளியில் வந்த பிறகு தான் அது சர்டிஃபிகேட். அதுவரையும் அக்னாலஜ்மெண்ட்டு தான். அதுதான் அவருக்கான பவர். சினிமாவோட ஆக்ட் படி ஆர்ஓக்கான பவரை யூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இது வந்து எனக்கு ஒரு நெருடலாக இருக்குது, இதில் சைன் பண்ண முடியாது, இதில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் கேட்டுக்கிறேன், நான் வந்து ஒரு இராணுவ சம்மந்தமான எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணார்னா அதை ஸ்டாப் பண்ணலாம். அப்போ இதுக்கு ப்ராசஸ் ஃபுல்லாக அவங்க கையில் இருக்குது. ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும். அமரன் ஒரு படம் எடுக்கிறாங்க. அமரன் படம் எப்படி எடுத்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அமரன் படம் எடுக்கிறப்ப இராணுவத்தில் பணியாற்றி ஒரு மேஜரே கூட வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. ஃபுல்லாக வைக்கலாமா, இந்த மாதிரி காட்சி வைக்கலாமா, இந்த கன்ஸ் யூஸ் பண்ணலாமா, இந்த வெப்பன்ஸ் வந்து நம்ம போடலாமா, இந்த இடத்துல காஷ்மீரில் இது ஷூட் பண்ணால் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா, நம்மளுடைய ரகசியங்கள் வெளிநாடுகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த படம் மூலம்ன்றது ஒவ்வொன்றும் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த படம் சென்சாருக்கு வர்றதுக்கு முன்னாடி இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் ஃபஸ்ட்டு படத்தை போட்டு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் அப்ரூவ் தரார், அவரோட டீம் அப்ரூவ் பண்ண பிறகு தான் சென்சாருக்கு வரும். அப்போ இது எவ்வளோ மைன்யூட்டான விஷயன்றது ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுனால. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி ஆயுதங்கள் வச்சுக்கின்னு வெட்ட வெளியில் நீங்கள் காட்ட முடியாது, என்ன மாதிரி பாம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வெட்ட வெளியில் காட்ட முடியாது, என்ன மாதிரி நீங்கள் ஏர்க்ராஃப்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வெட்ட வெளியில் காட்ட முடியாது. இதெல்லாம் ராணுவ சம்மந்தமான விஷயம். உலகம் ஃபுல்லாக போகும் அது. நீங்கள் என்ன மாதிரி இராணுவமான கோட்ஸ் வேர்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது, கோடு வேர்டு இருக்குது, சிம்பிள் இருக்குது.
ஒரு சிம்பிள் குத்துனா இப்படின்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மலாக நான் படம் பார்த்தா நான் ராணுவத்துக்காரன், எனக்கு தெரியாது. நான் ஒரு சினிமாக்காரன், சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியும், ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ இவங்க 3 பேர் என்ன சொல்லலாம், சப்ஜெக்ட் மாடிஃபிகேஷனில் சார் இதெல்லாம் ஓகே சார், இது எங்களுக்கு தெரில சார், என்னன்னு பார்த்துக்கோங்க சார். பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் ஓகே சார், ஆனால் இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரில சார், நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க சார் அப்படின்னப்ப அவர் எக்ஸ்பர்ட் கிட்ட போகணுன்றப்ப இது எக்ஸ்பர்ட்டுக்கு நாங்கள் காட்டணும், அதுக்கான டைம் கொடுங்க, ரிவர்சிங் கமிட்டியில் போட்டு நாங்கள் காட்டுறோன்னு தான் அவர் அடுத்த மெயில் கொடுக்குறாரு. இவங்க ரிவர்சிங் கமிட்டி போட்ட மறுநாளே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீதியரசர் ஆஷா அதை பார்த்துட்டு 24 லா படி ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமிங் கமிட்டி அப்ரூவ் பண்ணதான் செல்லும், நீங்கள் வந்து படத்தை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இதுக்கு வந்து இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டரை போடுறேன் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அவங்க ரிவர்சிங் கமிட்டி நான் போக மாட்டேன்னு அவங்க சொல்லலை. ஜனநாயக குழு ரிவர்சிங் கமிட்டி நாங்கள் போகலான்னு சொல்லலை, படம் ரிலீஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் உள்ளே வந்து சேலஞ்ச் பண்ண வேண்டியது கட்டாயம் வருதா இல்லையா? அவன் பவர் அவன் யூஸ் பண்ணல. அவன் என்ன சொல்கிறான், இவங்க இப்படி கேட்டிருக்க, இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, நாங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க. நேற்று 5ஆம் தேதி நாங்கள் ரிவர்சிங் கமிட்டி போட்டோம், 6ஆம் தேதி கோர்ட் வந்தீங்க, 7ஆம் தேதி ட்ரையல் போகுது, 9ஆம் தேதி நீங்கள் ஆர்டர் போடுறீங்க என்னென்னு படம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அப்போ எங்கள் சைட்லேருந்து விளக்கத்தை கேளுங்க, எங்கள் பவர் என்ன, நாங்கள் எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறோன்ற விளக்கத்தை கேட்க டைம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எங்கே போகிறாங்க, அடுத்து அன்றைக்கே வந்து டபுள் பெஞ்சுக்கு போகிறாங்க. அங்கே துஷ்யந்த் மேத்தா ஆஜராகி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆஜராகி ஆர்கியூ பண்ணுறப்ப கூட அந்த டபுள் பெஞ்சும் விளக்கம் உள்ளெல்லாம் போகல, இவங்க நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு தடை, ஒரே வரி தான். அவங்களும் ரிவர்ஸ் பெஞ்சு பற்றி போகலை, படம் பற்றி போகலை, ஏன் லேட்டை எதுவுமே போகல. அந்த தீர்ப்பை ஹோல்ட் பண்ணி நீதிபதி கொடுத்த சிங்கிள் பெஞ்சு கொடுத்தத டபுள் பெஞ்சுக்கு தடை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை படத்தை நாங்கள் டேட்டா அறிவிச்சிட்டோன்றப்போ உங்கள் அழுத்தத்தை கோர்ட்டுக்கு கொண்டு வராதிங்கன்னு கோர்ட்டு சொல்லுது. நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறதுக்கு கோர்ட்டு வந்து உங்கள் அவசரத்துக்கு செயல்படாது, 21ஆம் தேதிவா கிளம்பு அப்படின்ட்டாங்க. இப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. கேவியட் மனுவில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்ன கேட்காம எந்த தீர்ப்பு தரக்கூடாதுன்னு அவங்களும் போட்டாங்க. அப்போ இதில் எங்கே லேக்னா, பேசிக்காகவே ஒரு தப்பு எங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா, ஒரு படத்தை நீங்கள் வந்து சென்சார் பண்ணாமல் ரிலீஸிங் டேட் கொடுத்தா சட்டப்படி குற்றம். சென்சார் நீங்கள் பண்ணாமல் இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ்னு கொடுத்தா சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். நீங்கள் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணிங்கன்னா அது கீழே UA 7+, UA 13+, UA 16+A இந்த 4 சர்டிஃபிகேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் பேர் அதில் விளம்பரத்துக்கு கீழே இருக்கணும். இது கம்பல்சரி, யாரும் இங்கே ஃபாலோ பண்ணுறதில்ல. விளம்பரங்கள்லாம் ஃப்ரம் டே ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ்ன்ற அளவு போயிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா படம் முடிஞ்சு சட்டம் ஆயிடுச்சுல, வெளியில் வரப்போ யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் நானும் வந்து 2 காரில் ஒருத்தர் நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் வந்து உங்களுக்கு இடிக்கிறான், நீங்கள் 2 பேர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் போனீங்கன்னா ஒன்லி ஆக்சிடென்ட்டு. ஒருத்தமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சட்டப்படி தான் நல்லா நடக்கும். இந்த கார் எத்தனை வரையும், உன் கார் எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சு, உனக்கு காருக்கு லைசன்ஸ் இருக்கா, உன் காருக்கு இருக்கா, நீ எப்படி வந்த, 2 பேர் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே சட்டப்படி வந்துடும்ல, எல்லாமே பைலா உள்ள வந்துடும்ல, எல்லாமே சட்டம் வந்துடும்ல. அப்படி தான் இந்த விஷயம். இதை வந்து கண்டுங்காணாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். சட்டப்படி நான் சொல்கிறேன், சட்டப்படி நீங்கள் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணால் சர்டிஃபிகேட்டை மென்ஷன் பண்ணணும். சட்டப்படி ஒரு படம் ரிலீஸ் டேட் பண்ணுன்னா நீங்கள் மினிமம் 45 நாளுக்கு முன்னாடி சென்சார் கொடுக்கணும். படத்தை 4 வருஷமாக எடுக்கிறீங்க, சங்கர் படம்லாம் 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கிறீங்க, சென்சார் மட்டும் கொடுத்தா உடனே சென்சார் வரணும் எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி பீரியட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கியூ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் படம் எடுத்தவங்களாம் இருக்காங்களே. அதே மாதிரி போர்டு உள்ள போயிட்டு இது ஜனநாயகன் படம் உடனே வந்து எல்லோரும் வேலை செய்யலாம், அப்படிலாம் போர்டு வேலை செய்யாது. அவனுக்கு ஜனநாயக படமும் ஒன்று தான், சாதாரண படமும் ஒன்று தான், கூலி படமும் ஒன்று தான், சாதாரண படமும் ஒன்று தான். அது உள்ளே போய் உட்காந்து செல்ஃபோனில் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பார்த்தா தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது கூலி படமா சாதாரண படமானே தெரியும், டப்பிங் படமான பேனல் மெம்பர்ஸ் கூட யாருமே தெரியாது. இந்த 4 பேர் வராங்க அப்படின்னா இந்த 4 பேருக்கு ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்காது. இந்த 4 பேர் ஒருத்தர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 4 பேர் திருப்பி அதே 4 பேர் அடுத்த வாடி படம் பார்ப்பாங்களா? கிடையாது. ஒரு சைக்கிளில் 4 பேர் இந்த வாடி படம் பார்த்தாங்கன்னா இவங்க அடுத்த சைக்கிள் எப்போ சேருவாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் மேபி யாரும் ஒருத்தர் 2 பேர் இன்டர்லிங்கில் மேபி ஒன்றா பார்க்கலாம், மேபி. புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, இதில் வந்து காலதாமதம் பண்ணுறதுக்கெலாம் எந்த விஷயமும் கிடையாது. குற்றப்பத்தியும் ஒரு படம் காங்கிரஸ் பீரியடில் வந்துச்சு, சென்சார் அனுமதிக்கவே இல்லை. ரவி யாதவ்னு ஒருத்தர் தயாரித்தார், ஆர்கே செல்வன் டைரக்ட் பண்ணார், அனுபம் கேர் தான் ராஜீவ்காந்தியோட இதில் நடித்தார். ராஜீவ்காந்தியோடைய கொலை பின்னணியில் வந்து படம் சென்சாரே பண்ணலையே காங்கிரஸ் கடைசி வரையும். அப்போ உள்ள காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அந்தமாரி ஒரு படம் பிஜேபியில் இருக்கா? பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து சென்சார் போர்டுக்கிட்டே போக மாட்டாங்க, சென்சார் ஆன பிறகு பிரச்சனை வந்திருக்கு, அது வேறு விஷயம். இப்போ விஜயோடைய படங்கள் வந்து
சொன்னது சொன்ன மாதிரி எல்லா படமும் ரிலீஸ் ஆன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. விஜய் படம் காவலன் படம் எப்போ லேட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கூலி படம் இது தலைவா படம் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். போக்கிரியும் தள்ளி தான் ரிலீஸ் ஆச்சு. புலியும் ஒரு ஷோ தள்ளி தான் ரிலீஸ் ஆச்சு. இப்படி ஏன்னா புலி படத்துக்கு முதல் நாள் தான் இன்கம் டேக்ஸ் ரைடு. கிட்டத்தட்ட 11 மணிக்கு ரிலீஸ் ஆகிற படம் 3 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இப்படி எல்லா படங்களும் லேட்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் சென்சார் ஆன பிறகும் சில காட்சிகள் விஜயோட படத்தில் கற்பனை செய்யப்படுதல மெர்சலில் பண்ணாங்களா இல்லையா? அந்த டிவியை தூக்கி போடுற சீன்லாம் கட் பண்ணாங்களா? அங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்க கட்சி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் பெரிய ப்ரெஷர் பண்ணவொன்னே என்ன பண்ணாங்க? ஒரு டிவியை தூக்கி போகிறது, கிரைண்டர் தூக்கி போடுற ஒரு சீன்லாம் போய் கட் பண்ணாங்களா இல்லையா? விஸ்வரூப படம் சென்சார் பண்ணி வெளியே வந்துருச்சுல, அது வெளியிட விட்டாங்களா? விஸ்வரூப படம் சென்சார் பண்ணி வந்துருச்சு, வெளியிட இல்லைல்ல. தலைவா படம் டைம் பீரியட் கட் பண்ண சொல்லி சென்சார் சொல்லிச்சா? சண்டியர் படம் டைட்டிலுக்கு உண்டான பிரச்சனை, சென்சாருக்கான பிரச்சனை கிடையாது. சண்டியர் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழ் கட்சிக்கும் அவர்களுக்கான அது விரும்பாண்டின்ற பேர் வச்சு அப்புறம் சண்டியர் வைக்கக்கூடாது விரும்பாண்டியர் வைக்கணும்னு சொல்லி டைட்டிலுக்கான பிரச்சனை தவிர சென்சார் பிரச்சனையே அதில் கிடையாது. இப்போ சென்சார் மேக்ஸிமம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் உங்கள் படத்தை எப்படியாவது தேர்த்தி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி வெளியே கொடுக்க தான் அவங்க நினைப்பாங்க. அதை முடக்கிறதுனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதை முடக்க வேண்டிய வேலையே அவங்க வேலையை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதான வேலை. அதை முடக்கி என்ன பண்ண போகிறாங்க? ஆனால் அது இந்திய இறையாண்மைக்கும் சினிமா ஃபோட்டோகிராஃப் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். இந்திய இறையாண்மைக்கும் இந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மாதிரி எந்த படமும் வந்தாலும் அதை சென்சார் போர்டு அனுமதிக்காது. ஆபாச காட்சிகள் இருக்கணும், அதுக்கு மோஸ்டான ஆபாச காட்சிகள் வச்சு தான் அனுமதிக்க முடியாது. ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான் ஜனநாயகம். 2 நாள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா ரிவர்சிங் கமிட்டி பார்த்து எக்ஸ்ட்ரா கட்டை கொடுத்து உடனே பராசக்தி எப்படி வெளியிட்டாங்களோ அதேமாதிரி வெளியாகிருக்கும். 6ஆம் தேதி கேஸ் போடாமல் இருந்தாங்கன்னா 8ஆம் தேதியே படம் ரிலீஸ் ஆகிருக்கும். மேபி பொங்கலுக்கு அந்த படத்தை அழகாக பார்த்துருக்கலாம். அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருந்துச்சு. ஏன்னா இதில் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் எப்படி பார்க்குறேன்னா, பராசக்திக்கும் இதுக்கும் என்னென்னா, இப்போ ஒரு எஸ் தானு படம் எடுக்கிறாரு, ஏவி நீரம் படம் எடுக்கிறாங்க, விஜயவாணி எடுக்கிறாங்க, சூப்பர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்கன்னா இவங்களாம் ஹவு டு ஹேண்டில் சென்சார்ஸ்ன்னு ஒரு நாலேஜ் இருந்துச்சு அவங்களுக்கு. இது கட் பண்ணாங்கன்னா அதை கன்வின்ஸ் வைப்பாங்க. ஓகே சார் கட் பண்ணிக்க, வேறு சீன் இருக்குது, அவங்க அட்டாச் பண்ணிக்கிறது, இதை அட்டாச் பண்ணிக்கிறேன் சார், இதை மீட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னா அவன் ரிலீஸ் டேட் கொடுக்குறப்ப அது படத்தை எப்படி தான் ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டமைப்பில் இருப்பான். இந்த புது ப்ரொடக்ஷன் ஃபினான்ஷியலாக இருந்து புதுசாக அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் புது ப்ரொடக்ஷன்ஸ் அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லையா தெரில. அது அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா துப்பாக்கி படத்தே சென்சார் ஆகி வந்துச்சு. துப்பாக்கியே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ்ட் வந்துச்சு, லியோ வந்துச்சு, எவ்வளோ பெரிய கோட்டு இல்லை லீஸ்ட் பீஸ்ட் ரபேலே கடத்திட்டு போவார். ஆமாம், அதெல்லாம் கூட எப்படி ஆரம்பிக்கிறா கன்வின்ஸ் ஆகிறாங்க அவங்க. சார் இது ஒரு காட்சி அமைப்பாக தான் சார் வச்சுருக்கோம், இதில் ராணுவத்துக்கு சம்மந்தம் இல்லை சார், ராணுவோட டீ கோடு எங்கே இப்போ ரபேலோட க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் அதில் இருக்காது பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், பாகிஸ்தானில் போய் அவனுக்கு கடத்ததெல்லாம் இருக்கும், டாப் ஆங்கிள் மாதிரி இருக்கும், எல்லாமே ஸ்பீட் ஆங்கிள் பீச்சிங் மட்டும் க்ளோஸ் ஆங்கிள் ஃப்ளைட். அது ரபேலும் கிடையாது, ஃப்ளைட்டே கிடையாது. ரபேலும் சும்மா இவங்க ஒட்டிப்பானுங்க தவிர சிஜியில் பண்ணிப்பாங்க. அது எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா சிஜியில் தான் பண்ண போகிறோன்னு கன்வின்ஸ். அதெல்லாம் சிஜி தானேங்க, சிஜி தான், பியூர் சிஜி. அப்போ சிஜின்றப்ப அது உண்மைத்தன்மை இல்லைல்ல, அப்போ போர்டு அனுமதிக்கணும்ல. அதை கீழே நீங்கள் கிராஃபிக்ஸ்னு போட்டால் உண்மைத்தன்மை இல்லை. இப்போ ஒரு நாயை வச்சு படம் எடுக்கிறீங்க, ஒரு பாம்பு வச்சு எடுக்கிறீங்க, ஒரு பூனையை வச்சு எடுக்கிறீங்கன்னா இந்த நாய் இந்த பூனையெல்லாம் இந்த படத்தில் எந்த துன்புறுத்தமும் பண்ணாமல் இதை கரெக்டாக ஷூட்டிங் பண்ணி அது கரெக்டான உணவு கொடுத்து கரெக்டான அது படுக்க வசதி கொடுத்து கரெக்டாக அதை நீங்கள் பராமரிச்சிங்கன்ற வீடியோ ஃபுட்டேஜை இந்த படத்து ஃபுட்டேஜோடு சேர்த்து நீங்கள் ஹரியானா நிலையத்துக்கு போய் கொடுக்கணும். அவங்க அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஆமாம் இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இந்த இதில் எந்த அனிமல்ஸும் எந்த அம்சம் எந்த அனிமல்ஸும் டைட்டில் போகிறது மட்டும் இல்லை, அது நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். அந்த நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் உள்ளே வைக்கணும். இப்போ இளையராஜா பாட்டு பழைய பாட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் போய் அண்டர்டேக்கிங் லெட்டர் வாங்கிட்டு வரணும். இளையராஜாவோட கம்பெனி யார்கிட்ட அந்த பாட்டோட ரைட்ஸ் இருக்கோ அதுக்கான என்ஓசி வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். நான் வாங்கிக்கிறேன் சார் சொல்லிட்டேன்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஆத்தரைஸ் பண்ணிச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், தான் ஃபைனல். அதுக்குள்ள சட்ட சிக்கல்கள்லாம் அவங்க ஆன்சரபிள், யார் கையெழுத்து போட்டாரோ அவர் ஆன்சரபிளில் வந்துடுவார். இப்போ ஞாயிறு இப்போ நான் ஆணையிட்டாலே எம்ஜிஆர் சாட்டையில் அடிக்கிறார், அதே காட்சியை ஜனநாயகம்லாம் வச்சுருக்காங்க. கரெக்டாக சொல்லப்படுது, சும்மா வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இதை அனுமதிக்கிறீங்க. இப்போ ஞாயிறு விஜயவாணியில் கேஸ் போடுறாங்க, நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம் எங்கள் காட்சியை, எங்ககிட்ட நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி வாங்கலை, மாட்டிப்பார் இவர். யார் ஆர்வம் மாட்டிப்பார். ஆமாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சும்மா இந்த இங்கே யூடியூப்லேயே நீங்கள் ஒரு சீனர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பரை தூக்கி விட்ருவாங்க இல்லையா, உங்களோட டெலிகாஸ்டிங்கோட ஃபார்முலாவை தூக்கி விட்ருவானா இல்லையா. ஏன் அப்படி? ரைட்ஸ் தான்.
ஓனர்ஷிப் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த காட்சி வச்சுருக்கீங்க, எதுக்கும் ஒரு லெட்டர் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு என்ஓசி வாங்கி கொடுத்துருங்க, சார் இந்த பாட்டு இப்படி வருது, ரேடியோவில் தான் பாடுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு என்ஓசி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு போர்டு அவங்களோட சேஃபுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ ராணுவ சம்மந்தமான ஒரு டீப் ஃபோக்கஸ் வருதுன்னா, இதில் வந்து இந்த ட்ரெய்லர் காட்சியே பாருங்கள். பாபி தியோவில் வந்து நடந்து வர்றாருல, ட்ரெய்லர் தான் பார்த்தாங்க, யாரும் படம் பார்க்கல. பாபி தியோலுக்கு பின்னாடி ராணுவம் அவரை பாதுகாத்துட்டு வரும். ஆனால் இவங்க படத்தில் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்பட்டதுன்னா, அந்த இராணுவத்தையே வந்து இவர் விலைக்கு வாங்கி அவங்கள ஃபுல்லாக ரோபோவாக மாற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை நான் படம் பார்க்கல, சொல்கிறாங்க, ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் காட்சி எப்படி மக்களிடம் பதிவாகும்னா, ஒரு கெட்டவனுக்கு இராணுவ பாதுகாப்பு வச்சு வர மாதிரி தான் பதிவாகும். அது இறையாண்மைக்கு எதிரான சீன் தானே. இது வந்து என்னோட இதில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ராணுவத்தை அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள். ஆமாம், அவமானப்படுற விஷயம் மட்டும் இல்லை. ஒரு வில்லனுக்கு இராணுவம் வந்து பாதுகாப்பு தரதுன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் தானே அது. இந்த கண்டென்ட்லாம் அவங்க யோசிப்பாங்க. நான் இது வந்து இப்போ நான் சொல்கிறது என்னுடைய கற்பனையில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அந்த ட்ரெய்லரை பார்த்து நான் சொல்கிறேன். அது அந்த கண்டென்ட் எதுக்காக அவர் வச்சுருக்காருலாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஹீரோவோட கால் ஷீட் வாங்குறதுக்கு இருக்க பொறுமை ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இல்லை அப்படின்றது தான் கேள்வி. இதை தாண்டி இது சென்சார் விஷயத்தை அரசியலாக்குறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. தொடர்ச்சியாக வந்து அது சார்ந்த அரசியல் சாயங்கள் பூசப்படுது. ஒரு ப்ரெஷர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா? இல்லை நீங்கள் இப்போ வந்து ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணால் எந்த படத்தை ஸ்டாப் பண்ணிடணும்? பராசக்தி எதனாங்க பண்ணியிருக்கணும்? உங்கள் சைடே வரேன். பராசக்தி படம் ரெட் ஜெயினோட படம் நடிச்சு, அதோட இன்டைரக்டாக யார் ப்ரொடியூசர்? ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூசரு. அவர் யாரோட பினாமி நீங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஈடியிலே எல்லாமே தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 3 படத்தை பெரிய பட்ஜெட்டில் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு பையன் ஆகாஷ் பாஸ்கரன். இப்படி எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. முழுக்க இந்தியை நாங்கள் தான் வந்து எதிர்க்கிறோம், நாங்கள் தான் தமிழின் பாதுகாவல் மாதிரி ஒரு கட்டமைப்பான ஒரு படத்தை எடுத்து காட்டுறீங்க. இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ நீங்கள் சொல்கிற மாதிரி சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்தால் பராசக்தி தானே கட்டாக இருக்கணும். பராசக்தி ஏன் கட் ஆகலை? ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, முடியல, ரிவர்சிங் கம்பெனி போகிறாங்க, எக்ஸ்ட்ரா 4 சீன் கட் பண்ண சொல்கிறாங்க, கட் பண்ணாங்க, படம் ரிலீஸ் முடிஞ்சிச்சு. யாருமே அதில் தலையிட முடியாதுங்க. நம்ம இந்திய இறையாண்மைக்கும் மதத்து சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்தால் மட்டும்தாங்க கட்டு, இல்லாட்டி அதில் எதுவுமே கிடையாதுங்க. அந்த சீன் பார்த்து யாருனோ வெகுண்டு எழுந்தாவோ ஒரு கலவரம் ஏற்பட இருந்தாலும் கட் பண்ணுவாங்க. அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். இதில் என்ன என்ன இருக்குது? இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா இவங்களாம் கற்பனையில் அடிச்சுக்குது. அரசியல் ரீதியாக ஜனநாயகத்தை முடக்கிறாங்க. ஜனநாயகத்தை சரி, இப்போ ஜனநாயகத்தை முடக்கிங்க என்ன ஆக போகுது? ஜனநாயகம் முடக்கியாச்சு நீங்கள் சொல்கிறீங்களே. விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்து நேராக தேசிய ஜனநாயக கூட்டில் சேர்ந்துட்டாரா? சரி, ஜனநாயக படமே ரிலீஸ் ஆகிடுச்சு, என்ன இங்கே மாற்றம் வரப்போகுது? ஒன்றுமே கிடையாதுங்க. படம் வேறு, அரசியல் வேறுங்க. இப்போ விஜய் இதை பற்றி எதுவும் பேசலை. அவர் ஒரு அரசியல் தலைவர். அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லுவார். பட ரீதியானுக்கு என் வேலை படம் நடிக்க சொன்னீங்க, சம்பளம் வாங்கினா நடிச்சு கொடுத்தா, கால் ஷீட் கொடுத்தேன், காசு வாங்கிட்டேன், நடிச்சு கொடுத்தா முடிச்சா, நீ ரிலீஸ் பண்ணா பண்ணு. அஜித்தோட ஃபார்முலா தானே. பா நீ நீ காசு கொடுத்தா நடிச்சு கொடுத்துட்டேன், அது ரிலீஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. 100 நாள் ஓடனா எனக்கு சந்தோஷம், ஓடலைனாலும் எனக்கு கவலை இல்லை, அடுத்த படத்துக்கு நான் போகிறேன். இதானே அவரோட ஃபார்முலா, அதானே ஹீரோஸ் ஃபார்முலா. இப்போ கூலி படத்துக்கு வந்துருச்சு. ஏன் லோகேஷ் கனகராஜ் திருப்பி ரஜினி சார் அடுத்த படம் கொடுக்கல? கமலை ஏன் கொடுக்கல? ஏன்னா ரஜினியோட ரசிகர்லேருந்து அந்த படத்தை அந்நியப்படுத்திட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வெளியே போயிட்டான், சின்ன ஆடியன்ஸ், குழந்தைங்க ஆடியன்ஸ் வெளியே போயிட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட்டில் எஃப்எம்எஸ் விற்கல. ரஜினிக்கே அது ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு பிளாக் மார்க் தான் அவருக்கு. சேட்டலைட்டோ எஃப்எம்எஸ்ஸோ மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்மில் பெரிய ஒரு வரவேற்பு தரல. ஏன்னு பயந்துட்டு பாதி பேர் வெளில தேட்டருக்குள்ளே வர்றப்போ ரஜினியோட ஆடியன்ஸே குழந்தைங்களும் இளவட்ட பசங்க தானேங்க, 15 வயசு பசங்க தானேங்க. அந்த ஆடியன்ஸ் உள்ளே வராதனால அந்த படம் பெரிய வசூலில் குளிக்கல. அதுவே ரஜினிக்கு ஒரு உள்ளக்குள்ள வருத்தம். 2வது வந்து காலம் போன கடைசியில் அவர் வந்து மறுபடியும் சர்டிஃபிகேட் நடிக்கணும் அவருக்கு தலையெழுத்தா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் வந்து சிகரெட்டே தொடாமல் இருந்தவர் மறுபடியும் ஜெயிலில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் உங்கள் ஸ்டைல் தான் நல்லா இருக்குது, உங்கள் ஸ்டைல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் படத்தில் கனெக்டிவிட்டியாகவே வச்சுருப்பான். சுருட்டை ரஜினி சுருட்டு பிடிச்சோன்னா மோகன்லால் பிடிப்பார், சிவராஜ் ராஜ்குமார் பிடிப்பார், ஜாக்கி சார் பிடிப்பார். அப்படியே 5 பேர் அந்த சீருட்டை அப்படியே கனெக்டிவிட்டியாக வைப்பாங்க. இதில் பவர் ஹவுஸ்னு ஒரு சரக்கு எடுத்து ரஜினி பழைய மாதிரி குடிக்கிறார் சரக்கை. இதெல்லாம் வந்து மைனஸ் தானேங்க. இப்போ ரஜினியை தாண்டி அது இயக்கப்படுகிறது இல்லை. பேட்டா படத்தில் ஒரு இதில் சொல்லுவார், ஒரு சிகரெட்டை வந்து விஜய் சேது பிடிப்பார், வாங்குவார், கொடுப்பார் ரஜினிகிட்ட. அனுபவத்தை சொல்கிறேன், ரொம்ப கெடுதல், இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதுலேருந்து தான் சிவாஜிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலில் மாற்றி தான் சிவிங் போட்டு எடுப்பார். சிவாஜி படத்தில் பாருங்கள், ஒரு சீன் கூட சிகரெட் பிடிக்கிற சீன், தண்ணி அடிக்கிற சீன் இருக்காது சிவாஜியில். அந்த ஹோட்டலில் மட்டும் அந்த எல்லோரும் லஞ்சம் வாங்க வரப்போ குடிப்பாங்க விஸ்கி, அந்த மாதிரி தான் இருக்குது, தவிர ரஜினி சம்மந்தப்பட்ட காட்சி இருக்காது. அப்போ இந்த சிகரெட் பிடிக்கிற காட்சி வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கப்போ சங்கர் வந்து அது மக்களிடம் போய் எளிதாக சென்றடையதுனால இளைய தலைமையில் கெடுறாங்கன்றப்போ தான் அந்த சிகரெட் பிடிக்கிற காட்சியை தூக்கிட்டு சிவிங் அப்படி அடிப்பார்.
இந்த ரெண்டுல அது மாதிரி இருக்கு. இந்த 2.1 தான் குடிக்கிற மாதிரி சீன். ரைட்டா? இது எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி ட்ராக்ல வந்தார், மறுபடியும் ரீபில்ட் ஆகி வந்தார். மறுபடியும் அவரை பழைய நிலைக்கே கொண்டு போயிட்டானுங்க. யார் இவன் கொண்டு போயிட்டான், நெல்சன் கொண்டு போயிட்டார். அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறோம். சமுதாயத்தை சீர்கெடுக்கிற அந்த ட்ரக் மாஃபியா படத்தை தயவுசெய்து எடுக்காதீங்க. நிறைய காணொலியில் சொல்லி தமிழ் சினிமான்றது ஏற்கனவே அதை நோக்கி நகர்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு படம் இப்போ இங்கே பாம்பு படம் இட்டாச்சுன்னா எல்லாம் பாம்பு படம் எடுப்பாங்க. சாமி படம் attach. சாமி படம் இட்டாச்சுன்னா எல்லாம் ஆடி வெள்ளின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஆடுவாங்க. பேய் படம். க்ரைம் படம் பேய் படம் இட்டாச்சுன்னா எல்லாம் பேய் படமாக எடுப்பாங்க. அதுமாதிரி இப்போ வந்து போதை கலாச்சாரத்துக்கு மையமான படங்கள் எடுத்தால் ஹிட்டாகுதுன்னு நினச்சி கோலமாவு கோயிலில் இருந்து நீங்கள் எல்லாரும் அந்த ட்ராக் அஜித் நோக்கி படத்துல இருந்து நகர்றாங்க. எல்லாமே ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே அப்படி நகர்றாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. நம்ம இந்த காணொலி வாயிலாக எல்லா நடிகர்கள் கேட்குறது, ஜனரஞ்சகமான படங்கள் எடுங்க, மக்களிட அரசியல் வயப்படாதீங்க, மக்களை வந்து ரசிக்கிற மாதிரி படங்கள் எடுங்க, எல்லா தரப்பு மக்களுக்கான படங்கள் எடுங்க, ஜாதி உணர்வை தூண்டுற படம் எடுக்காது, உங்கள் குலப்பெருமையை பேசுகிற படங்கள் எடுக்காமல் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாதிரி படத்தை எடுத்தால் கண்டிப்பாக மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. ஓகே சார். சென்சார் பற்றி பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. நன்றி. நன்றி.